அவர் பேசும்போது ஃபர்ஸ்ட் டே கோர்ட்ல ஏன்னா சொல்லி அவங்க இனிமே நான் பேசல மீடியால பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர் ஃபர்ஸ்ட் டே அந்த மனிதர் கோர்ட்டுக்கு வந்தாரு, ஜட்ஜை பார்த்தாரு, என்னை பார்த்தாரு. கேஸ் ஃபைல் பண்ணவங்க அதை வாபஸ் வாங்குறாங்க. அப்ப what I have got to do with கேஸ் ஃபைல் பண்ணவங்களுக்கும் எனக்கு என்ன சம்பந்தம்? கேஸ் ஃபைல் பண்ணவங்க எப்ப வாபஸ் வாங்கலாம், எனக்கு அதுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. நான் ஆர்கியூ பண்றேன், இல்ல 50 பேர் பார்த்துட்டு இருக்காங்க, எனக்கு அதனால என் மனசு கஷ்டமாகுது, என்னை பத்தி தவறா சொல்றாரு, we have to file a case சண்டை போட்டு அந்த கேஸை அக்செப்ட் ஆகும். அந்த ஜட்ஜு என் கம்ப்ளைண்ட்டை வாங்கிக்கிறாரு, கம்ப்ளைண்ட்டுக்கு நம்பர் ஆகும். இன்னைக்கு தமிழ்நாடு குறையோடி போயிடுச்சு. நான் ஏற்கனவே சொன்னேன், இங்கிலாந்து பாலிடிக்ஸ் மாதிரி இவ்வளவு கேப் இருக்கு, வரவுக்கும் செலவுக்கும் சம்பந்தம் இல்லை. somebody sitting in that governance. அவர் பேசும்போது ஃபர்ஸ்ட் டே கோர்ட்ல ஏன்னா சொல்லி அவங்க இனிமே நான் பேசல மீடியால பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர் ஃபர்ஸ்ட் டே அந்த மனிதர் கோர்ட்டுக்கு வந்தாரு, ஜட்ஜை பார்த்தாரு, என்னை பார்த்தாரு. அவர் சொன்னாரு, இது வரைக்கும் 8 பேருக்கு மேல டிஃபமேஷன் கேஸ் போட்டிருக்கேன், 6 பேர்த்துக்கிட்ட அப்பாலஜி வாங்கியிருக்கேன், ஒரு ஒரு மேகசின், ஒரு தனியார் பத்திரிகை 25 லட்சம் ரூபாய் நஷ்டீடு வாங்கியிருக்கேன். இது 8வது நாள். ஸோ டே 1 வாஸ் லைக், இது வரைக்கும் நான் போட்ட எந்த டிஃபமேஷன் கேஸும் நான் தோத்ததில்லை. எனக்கு 82 வயசு ஆகுது, நான் ஒரு அரசியல் கட்சியில் 50 வருஷமா இருக்கேன், நான் அரசியல் கட்சியினுடைய பொருளாளராக 35-40 வருஷம் இருக்கேன், அப்படிதான் அவர் பேசுனது. அது படிப்படியாக ஒரு ஹியரிங், 2 ஹியரிங், 3வது ஹியரிங், ஒரு காலகட்டத்தில் இல்லை நாமளே அவரை கிராஸ் பண்ணுவோம், அது கிராஸ் எக்ஸாமினேஷனாக அதை கற்றுக்கிட்டு அதெல்லாம் செஞ்சு அதன் பிறகு அந்த மனிதரே கோர்ட்டுக்கு வந்து இந்த கேஸை நாங்கள் வாபஸ் வாங்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதை ஒரு 4 பேர் பத்திரிகையில் எழுதலாம். அப்ப அவரு வாபஸ் வாங்குறவங்க இவங்க 2 பேரும் காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்களா? அப்ப அண்ணாமலை காம்ப்ரமைஸ்ட் அகைன்ஸ்ட் கரப்ஷன். அப்பதான் நான் நினைச்சேன், முதல்ல சில பேருக்கு ஒரு பத்திரிகை நண்பர்களுக்கு பேசிக் அறிவை நம்ம கொடுக்கணும். யாரோ ஒருத்தர் என் மேல கேஸ் ஃபைல் பண்றாங்க, I am the accused, somebody files a case on me. கேஸ் ஃபைல் பண்ணவங்க அதை வாபஸ் வாங்குறாங்க. அப்ப what I have got to do with கேஸ் ஃபைல் பண்ணவங்களுக்கும் எனக்கு என்ன சம்பந்தம்? கேஸ் ஃபைல் பண்ணவங்க எப்ப வாபஸ் வாங்கலாம், எனக்கு அதுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. இந்த கேஸ் நடக்க கோர்ட்ல அவர் ஏதோ ஒன்று சொல்றாரு, நான் அந்த கோர்ட்ல அங்கேயே சொல்றேன், என்னை பத்தி அவதூறு சொல்றாரு, நான் இங்கேயே கேஸ் ஃபைல் பண்ணுவேன் மறுபடியும். அதுக்கு அவர் சொல்றாரு, இல்ல கோர்ட்டுக்குள்ள பேசுற விஷயம் ப்ரொடெக்டட், கோர்ட்டுக்குள்ள நம்ம பேசுற விஷயம் வந்து ப்ரொடெக்டட், இட்ஸ் நாட் a public place. நான் ஆர்கியூ பண்றேன், இல்ல 50 பேர் பார்த்துட்டு இருக்காங்க, எனக்கு அதனால என் மனசு கஷ்டமாகுது, என்னை பத்தி தவறா சொல்றாரு, we have to file a case சண்டை போட்டு அந்த கேஸை அக்செப்ட் ஆகும். அந்த ஜட்ஜு என் கம்ப்ளைண்ட்டை வாங்கிக்கிறாரு, கம்ப்ளைண்ட்டுக்கு நம்பர் ஆகும். அப்ப அந்த ஆப்போசிட் தரப்பினுடைய வழக்கறிஞர் சொல்றாரு, இல்ல சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, கிராஸ் எக்ஸாமினேஷன் அப்ப பேசக்கூடிய விஷயத்துக்கு நீங்க எஃப்ஐஆர் நீங்க போட முடியாது, you cannot file a defamation inside the court, பப்ளிக்ல பேசினா தான். அது நம்பர் ஆகாம ஒரு கம்ப்ளைண்ட்டா இதே ஃபைல்ல இருக்கு. சோ இந்த மனிதன் கேஸ் போட்ட ஒரு மனிதன் போய் வாபஸ் வாங்குறாரு, நம்பர் ஆகாத ஃபைல் அதுவும் இருக்கு, அதுக்கு 2 பேர் எழுதுறாங்க. அப்ப அண்ணாமலை கேஸ வாபஸ் வாங்கினாரு, அவரு கேஸ வாபஸ் வாங்கினாரு, எனக்கு தெரியல. அதனால this is the level of political discourse it has come. நான் ஒரு ட்வீட் போட்டேன், நான் சொன்னது எல்லாம் உண்மை, இன்னைக்கு உண்மை, நாளைக்கு உண்மை, இதுவரைக்கும் நான் யாரை பத்தி என்ன பேசணும் தொடர்ந்து அதை பேசுவேன், அது எந்த மாற்று கருத்தும் இல்லை, அதை சந்திச்சுக்கலாம். எதுக்காக இந்த பாயிண்ட் நான் சொல்றேன் அப்படின்னாங்க, நான் கரப்ஷனுக்காக பர்சனலி ஐ பேட் அ பிரைஸ். சண்டை சச்சரவு, கேஸ், லொட்டு லூசுக்கு ஏறது இறங்குறது, இந்த வேலைக்கான தமிழ்நாட்டில் கரப்ஷன் கட்டுக்குள்ள வருது அப்படிங்கிறதுக்கு ஒரு நாகரிக குடிமகனாக வெரி வெரி ஹாப்பி. ஃபைனலி அடுத்தது ஒரு பொலிட்டிக்கல் டிசிப்ளின், அதாவது எந்த ஒரு அரசு வந்தாலும் கூட 1 வருட காலம், நீங்களே புதுசா ஒரு கம்பெனிக்கு போறீங்க, you go to a new company, you take up a new role, we got to give you some time to settle in that role, maybe 6 months, maybe 1 year, you understand, you do your best. அப்ப சுத்தி இருக்கவங்க எல்லாம் என்ன பண்ணணும்னா, how can I make you a better person தான் யோசிக்கணும். நீங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியரா அமேசான்ல போய் உட்கார்றாரு, ஃபிளிப்கார்ட்ல இருந்து வர்றாருனாங்க, சுத்தி இருக்கிறவங்க என்ன யோசிக்கணும், how can I equip him to perform better. அதனால இன்னைக்கு என்னுடைய திங்கிங் என்னன்னா, 1 வருட காலம் நாம சப்போர்ட் கொடுப்போம், எக்யூப் பண்ணுவோம், பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணணும், தடைக்கல்லை போட வேண்டாம் அப்படிங்கிறது 2வது நிலைப்பாடு. அதனால நம்ம எந்த விஷயத்தை சொன்னாலும் கூட அறிவுறுத்துகின்றோம், சொல்லுகின்றோம்,
இதை நீங்க பாருங்க, ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்றோம், உங்க ஆள்கிட்ட பேசுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க, இப்படி தான் நம்ம சொல்றோம். மூன்றாவது, இன்னைக்கு தமிழ்நாடு வந்து புறையோடி போயிடுச்சு. நான் ஏற்கனவே சொன்னேன், இங்கிலாந்து பாலிடிக்ஸ் மாதிரி இவ்வளவு கேப் இருக்கு, வரவுக்கும் செலவுக்கும் சம்பந்தம் இல்லை. somebody is sitting in that governance. மாத்திரம் அவ்வளவு ஈஸி கிடையாது. அதனால இன்னைக்கு வெரி ஹோப்ஃபுல் ஸ்டார்ட். let us wait, let us be patient. 1 year is the minimum time a political party or a government needs. New government, அதில் பாதி பேர் வந்தக்கூடிய அமைச்சர்கள்லாம் அவங்க இதுவரை கவுன்சிலராக கூட இருந்ததில்லை, நீங்க அமைச்சர்களாக இருக்காங்க பாவம். அவங்களுக்கு அந்த ஸ்பேஸ் கொடுக்காம எப்படி அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க? somebody is a minister, you got to give him space. டே 1 பண்ண எப்படி அவங்க பண்ணுவாங்க? அவங்களுக்கு ஃபைல் நோட்டிங் என்ன, லெஃப்ட் என்ன, ரைட் என்ன, இன்கமிங் என்ன, அவுட் கோயிங் என்ன, செக்ரட்டரி லெவல் மீட்டிங் என்ன செய்யணும்னு அவங்களுக்கு தெரியறதுக்கே 6 மாசம் ஆகுது. அதனால இன்னைக்கு அந்த நேரம் நாம் எல்லோரும் கொடுக்கணும். டிவிகே கவர்மெண்ட் தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்றாங்கன்னா முதல் நாளா நம்ம எப்பவுமே வரவேற்க போறோம். கரப்ஷனை யாரும் கட்டுப்படுத்த